தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். இன்றைய நாளும் உங்களுக்கு லாபகரமான நாள் அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம டெய்லி ஒரு இண்டிகேட்டர் மூலயமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர். இது சாதாரண இண்டிகேட்டர் மாதிரி இந்த மேக்டி, RSI மற்றபடி இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர். நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 3 ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து நம்ம டிசைட் பண்ணோம் 3 ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 ஸ்கிரிப்டில் என்ன ஆகும்? க்ரூட் ஆயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இனிஷியலாக 9:35க்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பையும் ஃபஸ்ட்டு செல்லும் எனேபிள் பண்ணணும். அது எனேபிள் பண்ண பிறகு மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ட்ரேடிங் எடுக்கணும். எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இன்னொரு பக்கத்தை விட்டுருணும். சப்போஸ் இப்போ 5 பை ஆக்டிவேட் ஆகுதுன்னா செல்லை அவாய்ட் பண்ணிடணும். செல்லு ஆக்டிவேட் ஆகுதுன்னா பையை அவாய்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் செல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். டபுள் லாட் எடுக்கணும். டார்கெட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்ம கான்செப்ட். வெரி சிம்பிளான கான்செப்ட். இப்போ என்ன ஆயிருக்கு? காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் இருந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு. பட் நம்ம பை என்ட்ரி வந்து 88.4ல், லோ வந்து 92 தான் வந்துச்சு. ஸோ 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம். இங்கே 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே கரெக்டாக நம்மளுக்கு பை செல் ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபுல் டார்கெட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் டார்கெட் கிடச்சிருச்சு. திருப்பி மேலே போய் இன்னொரு செல் ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டு, திருப்பி செகண்ட் டார்கெட்டு, திருப்பி தேர்ட் டார்கெட்டு. பாருங்கள், தேர்ட் டார்கெட் முடிஞ்ச உடனேயே மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. 40 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. லோ வந்து 4804. நம்மளுடைய லாஸ்ட் டார்கெட் வந்து 4807. அப்போ நமக்கு இங்கே 49.26லேருந்து 48.7 119 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஒரே ஒரு லாட்டில். சரிங்களா? அப்போ 11,900 rupees ப்ராஃபிட் எஸ்டர்டே. 11,900 ரூபா க்ரூட் ஆயிலில் மட்டும் ப்ராஃபிட்டு. நம்ம ஒரே ஒரு டார்கெட், ஒரே ஒரு லாட் படி கணக்கு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய டார்கெட் கிடச்சிருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கடி சேல் பண்ணுங்கள், மறுபடியும் மேலே வரும்போது மறுபடியும் சேல் பண்ணுங்கள், இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். சேனலில் ஜாயின் பண்ணுறதும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணணும்? உடனே போயிட்டு இந்த பை என்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா கன்ஃபியூஸாக இருக்கும், ஒரு லைனாக இருக்கும். அப்போ இந்த பை என்ட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செல்லோட எஸ்எல் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்எல் இருக்கா, அதை ஆட் பண்ணி விட்டுருணும். உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது செல் என்ட்ரி, இது வந்து எஸ்எல் என்ட்ரி. முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான். 3 டார்கெட் முடிஞ்சு. நீங்கள் ஒரே ஒரு டார்கெட்டில் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 40 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இல்லை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஃபுல் டார்கெட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. எஸ்டர்டே, நேற்று நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன இருக்குது? நேற்று அதே மாதிரியே கீழே வரைக்கும் வந்துச்சு, ஆனால் பை ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நம்மளோட பை எங்கே இருந்திருக்கு? 219.2 இருந்திருக்கு. ஆனால் லோ வந்தது வந்து அவ்வளோ வரல. எவ்வளோ லோ வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் லோ. இந்த லோ வந்து 219.6, அதாவது 40 பைசா வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ 300 ரூபா, அதாவது 3.30 பைசானா நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது என்ன ஆச்சு? கரெக்டாக செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நேரம் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பையை தூக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் வச்சிடும். இதுக்கும் அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை. ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த இதை பாருங்கள். இந்த இண்டிகேட்டர்லேயே செட்டிங்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், 4 இருக்கா? இந்த 4 என்ன பண்ணுங்கள்? ஜோடி எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து ஒரு ஜோடி, நெக்ஸ்ட்டு 2 வந்து ஒரு ஜோடி. அதாவது ஃபஸ்ட்டு பை எடுப்பீங்க, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. டார்கெட் ஹிட் ஆகாமல் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுப்பீங்க. அதே போல் ஃபஸ்ட்டு செல் எடுப்பீங்க,
டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பை எடுப்பீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ நீங்கள் பேராக நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? உடனே செகண்ட் பையை எனேபிள் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே செல்லு வந்து இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. இதோட எஸ்எல் வந்து 223. சப்போஸ் இஃப் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்போஸ் இங்கே கீழே போகாமல் இங்கே மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிரும். அப்போ இங்கேருந்து டபுள் லாட் பை எடுத்து இதில் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு லாஸ் ரெக்கவர் பண்ணி எனக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ நேற்று என்ன ஆயிருக்கு? நமக்கு செல்லு தான் ஹிட் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு மட்டும் பாருங்கள். பாருங்கள், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக செல்லை ட்ரிகர் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் டன்னு, கொஞ்சோண்டு மேலே போயிட்டு திருப்பியும் செகண்ட் டார்கெட் டன்னு, தேர்ட் டார்கெட் டன்னு. தேர்ட் டார்கெட் முடிஞ்ச உடனே எவ்வளோ ரிவர்ஸ் ஆயிருக்கு மட்டும் பாருங்கள். இது க்ரூட் ஆயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலையும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. 215.9 வந்து நம்மளுடைய தேர்ட் டார்கெட்டு. ஆனால் லோ பாருங்கள், அதுதான் ரொம்ப அக்யூரேட். 215.8 215.8 10 பைசா கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. அதே போல் இங்கே என்ட்ரியை பாருங்கள், 221.2 வந்து நம்மளுடைய செல் என்ட்ரி. அதோட ஹை பாருங்கள் 221.3 221.3 10 பைசா மேலே போயிருக்கு. அதே போல் கீழே டார்கெட் கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 பைசா போயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு லெவலு ஒர்க் ஆகிருக்கு இண்டிகேட்டர் படி. இப்போ இதுபடி பார்த்தோம்னா நமக்கு 5.3 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ 6625 ரூபா ப்ராஃபிட் நமக்கு இது மூலயமா கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன? பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் 935க்கு போகணும். ஃபஸ்ட்டு பையை எனேபிள் பண்ணணும், ஃபஸ்ட்டு செல்லை எனேபிள் பண்ணணும். எந்த சைடு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு நீங்கள் எடுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, நேராக கீழே வந்து நம்மளுக்கு பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆனதுனால ஃபஸ்ட்டு செல்லை எடுத்துருங்க, அப்புறம் செகண்ட் செல்லை ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பையோட எஸ்எல்லை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆன உடனே சரியான லோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லோ அடிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய எஸ்எல் வந்து ஹீட் ஆகலை. ஓகேவா? எஸ்எல் வந்து சேஃப் தான். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நீங்கள் 32,200 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணி வைங்க. அதே போல் மேலே வந்து 32,800 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுங்க. மார்க்கெட்டை வந்து நியர்பையாக இந்த 32,200 கிட்ட வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். மார்க்கெட் நியர்பையாக 32,800 கிட்ட வரும்போது 32,800 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கன்னு சொல்லி முன்னாடியே நம்ம அலர்ட் பண்ணியிருந்தோம். இதான் நம்மளோட டெக்னிக் வேறு, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனால. அப்போ இந்த பக்கம் வந்துச்சு, நம்ம பை எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஆப்ஷன்லேயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. 293 வந்து கீழே வந்துச்சு, 293 390 கீழே வந்துச்சு. அதுலேருந்து 1080 வரைக்கும் மேலே போச்சு. ஹை போனது வந்து 1080 வரைக்கும் மேலே போச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஆப்ஷன்லையும். ஓகேங்களா? அதே போல் ஃபீச்சர்ஸ் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே நம்ம டார்கெட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எங்கே நீங்கள் பண்ணணும்? இதுலேருந்து தான் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பை என்ட்ரி, டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே போயிருக்கு, ஆனால் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. தேர்ட் டார்கெட்டு அச்சீவ் ஆகலை. அப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு 565 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்ட்டு 25 போட்டோம்னா ஒரு 13,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ இன்னையோட டோட்டல் ப்ராஃபிட்டு இது 3 சேர்த்து போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 31,650 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதாங்க சிம்பிள் மெத்தடு. நம்ம 3 தான் காட்டுறோம், பட் எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். நிஃப்டிக்கும் ஒர்க் ஆகும், சில்வருக்கும் ஒர்க் ஆகும், காப்பருக்கும் ஒர்க் ஆகும், நிக்கலுக்கும் ஒர்க் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் வீடியோவில் காட்டிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போகுது. அதனால் வியூவர்ஸ் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. நம்ம கம்மி பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ முடிச்சிருவோம். பின்னாடி உள்ள வீடியோலாம் பாருங்கள், அதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாகவே லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வேலிடிட்டி கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் மந்த்லி பேசிஸில் மாற்றிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் யாரால இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம சப் ப்ரோக்கர் கீழே நம்மக்கிட்ட அலியஸ் ப்ளூ, என்ரிச், அஸ்தா இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எதுலேயே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15,000 நீங்கள் பணம் கொடுக்கணும் இந்த இண்டிகேட்டர் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே நாள்லேயே 15,000 எடுத்துடலாம். பட் லைஃப் டைமுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கான்செப்ட். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பற்றி அறிமுகப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க லாஸ் இல்லாமல் அவங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். இன்றைய நாளும் உங்களுக்கு லாபகரமான நாள் அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம டெய்லி ஒரு இண்டிகேட்டர் மூலயமா ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர். இது சாதாரண இண்டிகேட்டர் மாதிரி இந்த மேக்டி, ஆர்எஸ்ஐ மற்றபடி இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர். நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 3 ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து நம்ம டிசைட் பண்ணோம் 3 ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 ஸ்கிரிப்டில் என்ன ஆகும்? க்ரூட் ஆயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இனிஷியலாக 9:35க்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு பையும் ஃபஸ்ட்டு செல்லும் எனேபிள் பண்ணணும். அது எனேபிள் பண்ண பிறகு மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் ட்ரேடிங் எடுக்கணும். எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இன்னொரு பக்கத்தை விட்டுருணும். சப்போஸ் இப்போ 5 பை ஆக்டிவேட் ஆகுதுன்னா செல்லை அவாய்ட் பண்ணிடணும். செல்லு ஆக்டிவேட் ஆகுதுன்னா பை அவாய்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் செல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். டபுள் லாட் எடுக்கணும். டார்கெட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நம்ம கான்செப்ட். வெரி சிம்பிளான கான்செப்ட். இப்போ என்ன ஆயிருக்கு? காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரம் அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் இருந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு. பட் நம்ம பை என்ட்ரி வந்து 88.4ல், லோ வந்து 92 தான் வந்துச்சு. ஸோ 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 3 பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கலாம். இங்கே 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே கரெக்டாக நம்மளுக்கு பை செல் ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபுல் டார்கெட்டு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் டார்கெட் கிடச்சிருச்சு. திருப்பி மேலே போய் இன்னொரு செல் ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டு, திருப்பி செகண்ட் டார்கெட்டு, திருப்பி தேர்ட் டார்கெட்டு. பாருங்கள், தேர்ட் டார்கெட் முடிஞ்ச உடனேயே மார்க்கெட் ஒரு 40 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. 40 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு. லோ வந்து 4804. நம்மளுடைய லாஸ்ட் டார்கெட் வந்து 4807. அப்போ நமக்கு இங்கே 49.26லேருந்து 48.7 119 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஒரே ஒரு லாட்டில். சரிங்களா? அப்போ 11,900 rupees ப்ராஃபிட் எஸ்டர்டே. 11,900 ரூபா க்ரூட் ஆயிலில் மட்டும் ப்ராஃபிட்டு. நம்ம ஒரே ஒரு டார்கெட், ஒரே ஒரு லாட் படி கணக்கு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய டார்கெட் கிடச்சிருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கடி சேல் பண்ணுங்கள், மறுபடியும் மேலே வரும்போது மறுபடியும் சேல் பண்ணுங்கள், இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். சேனலில் ஜாயின் பண்ணுறதும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணணும்? உடனே போயிட்டு இந்த பை என்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா கன்ஃபியூஸாக இருக்கும், ஒரு லைனாக இருக்கும். அப்போ அந்த பை என்ட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செல்லோட எஸ்எல் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்எல் இருக்கா, அதை ஆட் பண்ணி விட்டுருணும். உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது செல் என்ட்ரி, இது வந்து எஸ்எல் என்ட்ரி. முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதான். 3 டார்கெட் முடிஞ்சு. நீங்கள் ஒரே ஒரு டார்கெட்டில் புக் பண்ணி தான் உங்களுக்கு 40 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இல்லை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஃபுல் டார்கெட் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. எஸ்டர்டே, நேற்று நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். இப்போ நேச்சுரல் கேஸ் என்ன இருக்குது? நேற்று அதே மாதிரியே கீழே வரைக்கும் வந்துச்சு. ஆனால் பை ஆக்டிவேட் ஆகலை. ஸோ நம்மளோட பை எங்கே இருந்திருக்கு? 219.2 இருந்திருக்கு. ஆனால் லோ வந்தது வந்து அவ்வளோ வரல. எவ்வளோ லோ வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் லோ. இந்த லோ வந்தது 219.6, அதாவது 40 பைசா வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ 300 ரூபா, அதாவது 3.30 பைசானா நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ இது என்ன ஆச்சு, கரெக்டாக செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நேராக இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு பையை தூக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் வச்சிடும். இதுக்கும் அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு செல்லில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பையில் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த இதை பாருங்கள், இந்த இண்டிகேட்டர்லேயே செட்டிங்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். பாருங்கள் 4 இருக்கா, இந்த 4 என்ன பண்ணுங்கள், ஜோடி எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து ஒரு ஜோடி, நெக்ஸ்ட்டு 2 வந்து ஒரு ஜோடி. அதாவது ஃபஸ்ட்டு பை எடுப்பீங்க, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. டார்கெட் ஹிட் ஆகாமல் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுப்பீங்க. அதே போல் ஃபஸ்ட்டு செல் எடுப்பீங்க, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை எடுப்பீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ நீங்கள் பேராக நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு செல் என்ட்ரி நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், உடனே செகண்ட் பையை எனேபிள் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே செல்லு வந்து இங்கே ட்ரிகர் ஆகிடுச்சு. இதோட எஸ்எல் வந்து 223. சப்போஸ் இப்போ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்போஸ் இங்கே கீழே போகாமல் இங்கே மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிரும். அப்போ இங்கேருந்து டபுள் லாட் பை எடுத்து இதில் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு லாஸ் ரெக்கவர் பண்ணி அன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்துடும். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போ நேற்று என்ன ஆயிருக்கு, நமக்கு செல்லு தான் ஹிட் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு மட்டும் பாருங்கள். பாருங்கள், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக செல் ட்ரிகர் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் டன்னு, கொஞ்சோண்டு மேலே போயிட்டு திருப்பியும் செகண்ட் டார்கெட் டன்னு, தேர்ட் டார்கெட் டன்னு. தேர்ட் டார்கெட் முடிஞ்ச உடனே எவ்வளோ ரிவர்ஸ் ஆகிருக்கு மட்டும் பாருங்கள். இது க்ரூட் ஆயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. 215.9 வந்து நம்மளுடைய தேர்ட் டார்கெட்டு. ஆனால் லோ பாருங்கள், அதுதான் ரொம்ப அக்யூரேட். 215.8 215.8 10 பைசா கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. அதே போல் இங்கே என்ட்ரியை பாருங்கள், 221.2 வந்து நம்மளுடைய செல் என்ட்ரி. அதோட ஹை பாருங்கள் 221.3 221.3 10 பைசா மேலே போயிருக்கு. அதே போல் கீழே டார்கெட் கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 பைசா போயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு லெவலு ஒர்க் ஆகிருக்கு இண்டிகேட்டர் படி. இப்போ இதுபடி பார்த்தோம்னா நமக்கு 5.3 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ 6625 ரூபா ப்ராஃபிட் நமக்கு இது மூலயமா கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன, பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் 935க்கு போகணும். ஃபஸ்ட்டு பையை எனேபிள் பண்ணணும், ஃபஸ்ட்டு செல்லை எனேபிள் பண்ணணும். எந்த சைடு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு நீங்கள் எடுக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆச்சு, நேராக கீழே வந்து நம்மளுக்கு பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நேராக செட்டிங்ஸ்க்கு போங்க. ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆனதுனால ஃபஸ்ட்டு செல்லு எடுத்துருங்க, அப்புறம் செகண்ட் செல்லை ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பையோட எஸ்எல்லை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆன உடனே சரியான லோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லோ அடிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய எஸ்எல் வந்து ஹீட் ஆகலை. ஓகேவா? எஸ்எல் வந்து சேஃப் தான். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முன்னாடியே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நீங்கள் 32,200 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணி வைங்க. அதே போல் மேலே வந்து 32,800 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுங்க. மார்க்கெட்டை வந்து நியர்பையாக இந்த 32,200 கிட்ட வரும்போது நீங்கள் பை பண்ணுங்கள், கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். மார்க்கெட் நியர்பையாக 32,800 கிட்ட வரும்போது 32,800 புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கன்னு சொல்லி முன்னாடியே அலர்ட் பண்ணியிருந்தோம். இதான் நம்மளுடைய டெக்னிக், வேறு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுனால. அப்போ இந்த பக்கம் வந்துச்சு, நம்ம பை எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஆப்ஷன்லேயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. 293 வந்து கீழே வந்துச்சு, 293 390 கீழே வந்துச்சு. அதுலேருந்து 1080 வரைக்கும் மேலே போச்சு. ஹை போனது வந்து 1080 வரைக்கும் மேலே போச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஆப்ஷன்லையும். ஓகேங்களா? அதேபோல் ஃபீச்சர்ஸ் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடச்சிருச்சு. அப்போ இங்கே நம்ம டார்கெட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பண்ணணும், இதுலேருந்து தான் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு பை என்ட்ரி, டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே போயிருக்கு, ஆனால் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. தேர்ட் டார்கெட்டு அச்சீவ் ஆகலை. அப்போ இங்கேயே நீங்கள் பார்த்தோம்னா ஒரு 565 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்ட்டு 25 போட்டோம்னா ஒரு 13,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ இன்னையோட டோட்டல் ப்ராஃபிட்டு இது 3 சேர்த்து போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 31,650 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதுதாங்க சிம்பிள் மெத்தடு.
நம்ம 3 தான் காட்டுறோம். பட் எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். நிஃப்டிக்கும் ஒர்க் ஆகும், சில்வருக்கும் ஒர்க் ஆகும், காப்பருக்கும் ஒர்க் ஆகும், நிக்கலுக்கும் ஒர்க் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் வீடியோவில் காட்டிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போகுது. அதனால வியூவர்ஸ் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. நம்ம கம்மி பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ முடிச்சிருவோம். பின்னாடி உள்ள வீடியோலாம் பாருங்கள், அதில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நம்ம டெலகிராம் சேனல் ஃப்ரீயாகவே லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வேலிடிட்டி கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் மந்த்லி பேஸிஸில் மாற்றிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் யாரால இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம சப்ரோக்கருக்கு கீழே நம்மக்கிட்ட அலியஸ் ப்ளூ, என்ரிச்சு, அஸ்தா இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதுலேயே ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15,000 நீங்கள் பணம் கொடுக்கணும் இந்த இண்டிகேட்டர் லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே நாள்லேயே 15,000 எடுத்துடலாம். பட் லைஃப் டைமுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கான்செப்ட். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பற்றி அறிமுகப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க லாஸ் இல்லாமல் அவங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.